பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா கோமதி ரெண்டு பேருமே ராகவன் கிட்ட சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு வெளியில வர விருப்பம் இல்லைன்னா, நீங்க விருப்பப்படலைன்னா நீங்க இங்கேயே இருங்க, நாங்க வேணும்னா போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு இப்ப சொன்னதும் உடனே அதுக்கு ராகவன் என்னம்மா இப்படி சொல்ற, மாப்பிள்ளை வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க மட்டும் போனா எப்படி நல்லாவா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி இந்த காலு தான் வெடுக்கு வெடுக்குன்னு அப்படியே கலண்டு தனியா விழுந்துடும், அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே அதுக்கு பாக்யராஜ் கிட்ட கேக்குறாங்க. ராகவன் ஏண்டா அங்க உட்காரத்துக்கெல்லாம் இடம் எல்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு என்னப்பா தாராளமா இருக்குன்றாங்க. சரி, சுத்தி பாக்குறவங்க சுத்தி பார்க்கட்டும், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறவங்க ஓரமா நின்று ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே மலரே மலரே நாளைக்கு போறதுக்கு லெமன் சாதமும் புளி சாதமும் செஞ்சு எடுத்துடுன்னு சொல்றாங்க. உடனே மலர் அதுக்கு என்னத்த எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கா சொல்றாங்க. உடனே கோமதி, ஏமா ஒரு நாள் கூட வீட்டுல ரெஸ்ட் எல்லாம் எடுக்க மாட்டியா, என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே அதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஏமா இந்த புளி சாதம் கிளறது லெமன் சாதம் கிளறதெல்லாம் ஒரு வேலையா, அந்த வேலையை மலர் செய்ய மாட்டாளான்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட லக்ஷ்மி திரும்பி கேட்க, உடனே மலர் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே அதுக்கு மீனா ஐடியா போடுறாங்க, ஏன் மாமா எப்ப பாரு வீட்லயே தான் சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு வெளியில சாப்பிட்டா என்ன, அதுவும் இல்லாம அங்க வேற லெவல் ஃபுட் எல்லாம் இருக்கும், இறால இருந்து நண்டுல இருந்து எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும், இல்ல இவருக்கு அதெல்லாம் சாப்பிட்டா அஜீர்ணம் ஆயிடும், ஒத்துக்காதுன்னு சொல்லி லக்ஷ்மி சொல்றாங்க. உடனே கோமதி அண்ணன் நல்லா வாக்கிங் எல்லாம் போயிட்டு உடம்ப ஃபிட்டா தானே வச்சிருக்காரு, அவருக்கு போய் ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கோமதி. இதை பார்த்த ராகவன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப என்ன சாப்பாடு செய்யக்கூடாது அதுதானே, இங்க பாரு மலரே, வீட்டுல எல்லாம் சாப்பாடு செய்ய வேண்டாம், எல்லாம் நம்ம அங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட மலருக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுது. உடனே கோமதி மீனா கிட்ட பார்த்தில்ல எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கிரீன் சிக்னல் காட்டிட்டு இருக்காங்க. அடுத்த ட்ரெக்கா கதிரையும் நம்ம முத்துவேலையும் காட்டுறாங்க. கதிர் ஒரு ஹோட்டலுக்கு முத்துவேலை கூட்டிட்டு வராங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்றாங்க. உடனே முத்துவேல் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு பசி இல்லையா, அதை பத்தி நினைக்காத, ஃப்ரீயா விடுங்க, சில்லா விடுங்க, நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும் சப்பாத்தி எல்லாம் சொல்லட்டுமான்னு சொன்னதும் சரி சொல்லுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சாப்பிட விருப்பமே இல்லாம சாப்பிடுறாங்க. இதை பார்த்த கதிர் என்ன நீங்க ஆளு இருக்கிற அளவுக்கு எப்படி எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க, அதுவும் இல்லாம வெளியில நடந்து போனா உங்களை 35 வயசு தானான்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அந்த அளவுக்கு சின்னவரா நீங்க இருக்கீங்க நல்லா சொல்லி கிண்டல் பண்றாங்க. கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான்னு சொல்லிட்டு கதிரவே கேட்க, கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா தான் பேசுறேன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமா இப்படி சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கதிர் வாய் தவறி மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உடனே கதிர் கேக்குறாங்க, இல்ல உங்களை நான் மாமான்னு கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, உடனே அதுக்கு முத்துவேல் மாமா முறை தானே, அப்ப மாமா தானே கூப்பிடணும், கூப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆமா, நீங்க ரோட்ல நடந்து போகும்போது தூரத்துல இருந்து பாப்பேன், வர்றவங்க எல்லாருமே ஒதுங்கி போவாங்க, அந்த அளவுக்கு முகத்தை வீரப்பா வச்சுட்டு அப்படி நடந்து போவீங்க, அதெல்லாம் அப்போ, இப்ப அப்படி எல்லாம் இல்ல, முதல்ல இருப்பேனானே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவா முத்துவேல் பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கதிர் கோவப்படாங்க. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, அது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லதா நடக்கும் நம்புங்க, கண்டிப்பா நீங்க இந்த நோயில இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்துடுவீங்க, எது நினைச்சு நீங்க வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்துல முத்துவேல் இருக்காங்க. அட்லீஸ்ட் என்னுடைய மனசை இப்படி எல்லாம் ஆறுதல் படுத்துறீங்க, ரொம்ப நல்லதா இருக்கு, ஒருவேளை ரெக்கவர் ஆனா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுடைய நோய் கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடும், நீங்க எதை நினைச்சு வருத்தம் எல்லாம் படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன்ல, கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம முத்துவேலுக்கு மன ஆறுதலா இருக்கு. அடுத்துதான் மீனா ராஜி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனா ராஜி ரெண்டு பேருமே மலரோட லவ் ட்ராக்க பத்தி கேக்குறாங்க. உடனே நம்ம மலரும் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு நம்ம ராஜியும் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ராஜி திரும்ப போனை பாக்குறாங்க. போனை பார்த்தா நம்ம கதிர் போன் பண்ணவே இல்லை. இதை பார்த்துட்டே இருக்காங்க ராஜி. உடனே மீனா ராஜி ஆரம்பிச்சிட்டியா,
வா ராஜி, நேத்து நான் கூட சரியா தூங்கல, ரொம்பவே வெக்கையா இருந்தது, இன்னைக்கு சில்லுன்னு நல்லா இருக்கு, வா ராஜி தூங்க போகலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. ராஜியோட முகம் வாடிட்டே போதா. உடனே கோமதி கேக்குறாங்க, என்னாச்சு, ஏன் இவன் முகம் வாடிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, அத நீங்களே கேளுங்க, உங்க புள்ள கதிரு ஃபோன் பண்ணலையா, அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே கோமதி வந்து, ஏ ராஜி, உன்னுடைய நினைப்பாவே அவன் இருக்கணுமா, அவன் வேலை பார்த்துட்டு இருப்பானா, இல்ல உன் நினைப்பாவே இருக்கணுமா, அவன் வண்டி ஓட்டுறாமா, வண்டியில மட்டும்தான் கவனம் செலுத்தணும், ரோட வந்து கவனம் செலுத்தணும், அதை விட்டுட்டு உன்னை நினைச்சிட்டே இருப்பானா, எக்ஸாமை நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பான், எக்ஸாம் எப்படி எழுதுன்னு என்ன ஏதுன்னு கேட்டானா, அத்தை அதெல்லாம் கேட்டான், அப்புறம் என்ன, அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் தன்னால நீ போயிட்டா, உன் புருஷனை பக்கத்திலேயே புடிச்சு வச்சுக்கோ, இப்ப நிம்மதியா தூங்குமா, கண்ணு முடிச்சு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்ச, அது எல்லாம் நானும் பார்த்தேன், இப்ப நிம்மதியா ரெஸ்ட் எடு ராஜின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொன்னது சரியத்தன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்ப சக்திவேல் வந்து ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப குமார் வந்து, அப்பா என்னப்பாச்சு, ஏன்பா இவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டா, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியாமல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தெரியும் தான், இருந்தாலும் ஒரு வருத்தமா தான் கேக்குது. இப்ப முத்துவேல் பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர் பேசுறாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆமாட்டா குமாரு, இந்த விஷயத்த பாரு, நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கு சக்திவேல் வந்து கால் பண்றாங்க. இப்ப முத்துவேல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. போனை பார்த்தா சக்திவேல் தான். இப்ப சக்திவேல் வந்து போன் பண்ண சவுண்ட் கேட்டதுமே முத்துவேல் அலறி அடிச்சு எடுக்கிறாங்க. எழுந்து பார்த்தா, என்ன பொழுது வெடிஞ்சிருச்சா, கார்லயே டிரைவ் பண்ணிட்டு வந்தது, தூக்கம் வந்துருச்சுன்றாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், போனை சைலண்ட்ல போடலாம் இல்ல அட்டன் பண்ணலாம்னு நினைச்சேன், யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா நானாவே பேசியிருப்பேன், ஆனா போன் பண்ணது உங்க தம்பியா, அதனால என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இப்ப முத்துவேல் வந்து போன் அட்டன் பண்ணி, சொல்லு சக்தி, என்ன விஷயம், இவ்வளவு காலையில எனக்கு போன் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைன்னு, சேலத்துல ஒரு வேலை விஷயமா போறதா சொன்னீங்கல்ல, அந்த வேலை முடிஞ்சிருச்சா, இல்ல என்ன விஷயம், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இதை பத்தி தான் கேட்கலான்னு பண்ணேன்னு சொல்றாங்க. சாப்பிட்டேன், நான் வந்து இப்ப டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. என்னென்ன, இவ்வளோ சீக்கிரமா டிரைவ் பண்றீங்க, அப்படி என்ன வேலைய போறீங்க, என்னென்ன என்கிட்ட கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க, நான் வரேன்னு சொன்னாலும் ஏத்துக்கல, குமார் வரான்னு சொன்னாலும் ஏத்துக்கல, என்னென்ன யார் கூட போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன சக்தி, என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்குற, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. சந்தேகமெல்லாம் இல்ல, நாங்க 2 பேருமே கண்ணாலேயே பார்த்துட்டோம், நீங்க கதிர் கூட கார்ல கிளம்பி போனதை நாங்க பார்த்துட்டோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவேலுக்கு, நான் யார் கூட போறேன் போகலன்றத நீங்க 2 பேரும் வேவ் பார்க்கறது தான் வேலையா, அப்படின்னா என் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோவமா பேச, உடனே அதுக்கு வந்து சக்திவேல், ஏன நான் கேள்வி கேட்கிறேன், நான் கண்ணால பார்த்ததா சொல்றேன், அப்ப கூட ஆமா இதுக்காக தான் போனேன் அதுக்காக தான் போனேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா, நீங்க பாட்டுக்கு போனதை வந்ததை பத்தி பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து, ஆமா கதிர் கூட தான் வந்திருக்கேன், நானு சேலம் எல்லாம் போகல, சென்னைக்கு தான் போயிருக்கேன், இப்ப என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொன்னதும், அதானே பார்த்தேன், கடைசியில உங்க வாயிலே உண்மை வந்துருச்சு பாத்தீங்களா, சென்னைக்கு போயிருக்கீங்க அப்படிதானேன்றாங்க. ஆமா, நான் யார் கூட போகணும் யார் கூட போக கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. உடனே குமார் கிட்ட வந்து சக்திவேல், நம்ம நினைச்சபடியே அண்ணன் வாயிலே உண்மை வந்துருச்சு, சென்னைக்கு தான் போயிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட, சரி வாங்க நம்ம வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லலாம் சொல்றாங்க. உடனே காந்திமதி, என்னடா காலையில வெள்ளனவே எழுந்த எல்லாத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டிட்டியா, இப்பதான் முத்து கூட இல்லையே, அவன் தான் முக்கியமான விஷயமா போயிருக்கானே, இப்ப யார் கூட பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு காந்திமதி கேட்க, வா அத்தா வா, நல்ல நிம்மதியான தூக்கமும் சொல்லி கேக்குறாங்க. டேய், என்னையா உனக்கு பிரச்சனை, உன்ன மாதிரி டென்ஷனாவே சுத்த சொல்றியா, உன்ன மாதிரி டென்ஷனா சுத்திட்டு இருந்தா ப்ரெஷர் வந்து நான் கூடி சீக்கிரம் போய் சேருதான் சேரணும்னு சொல்லிட்டு கோபமா வந்து பேசுறாங்க. ஆத்தா, நான் எதுக்காக பேசுறேன், என்ன பேசுறேன், எதுவுமே உனக்கு தெரியல அப்படித்தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. யோ, என்னையா இப்ப பிரச்சனை, என்னத்துக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கியோ, என்னையா விஷயம் சொல்லியான்னு சொல்லி கேட்டதும், முத்துவேல் அண்ணன் எங்க போயிருக்காரு தெரியுமா, சேலத்துக்கு முக்கியமான விஷயமா போயிருக்கான்,
நானும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அண்ணன் இப்ப எங்க இருக்காரான்னு தெரியுமா? சென்னையில இருக்காராம். யார் கூட இருக்காரு தெரியுமா? கதிர் கூட இருக்காரான்றாங்க. என்ன பகல் கனவு இல்ல ஏதாவது கண்டுட்டியா? இல்ல கெட்ட கனவு அந்த மாதிரி கண்டுட்டியா? எப்ப பாரு இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க போல. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது. இப்ப ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் போனா போகட்டுமே. அதனால உனக்கு என்ன? எப்ப பாரு உன் அண்ணன் எங்க போறான் வரான் அத பாத்துக்கிட்டு மோப்பம் புடிச்சிட்டு திரியறதே தான் உன் வேலையா? என்னடா சக்தி நீ இப்படி இருக்க? முத்துவேலையும் ஒரே வயித்துல தான் பெத்த. பழனியும் ஒரே வயித்துல தான் பெத்த. உன்னையும் அதே வயித்துல தானே பெத்த. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி, நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு காந்திமதி கோவப்பட, என்ன பெத்தவளி, என் ஆத்தா, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? அண்ணன் கதிர் கூட போயிருக்கான். அண்ணனுடைய அக்கௌண்ட்ல இருந்து கதிருக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்காங்க, அதுவும் சென்னைக்கு. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்காம, நான் உன் வயித்துல தானே பிறந்தேன்றதுதான் இப்ப முக்கியமான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சக்திவேல் பேச, உடனே வடிவு வந்து, தம்பி இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன நீ இவ்வளோ தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்க? நீ இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏன் உங்க காதுல விழலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்ன, அவர் வந்து கதிரோட வண்டியில போயிருக்காரு, அதுதானே பிரச்சனை. போனாதான் போகட்டுமே. இப்ப அதனால என்ன? பொண்ணோட புருஷன் வண்டியில போறாரு, இதுல என்ன இருக்கு? எப்ப நீ மருமக மேல எல்லாம் பாசம் உங்களுக்கு கொட்டி பொழியுதான். ஆமா, அவரு மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்லை எனக்கு. அவர் இந்த வீட்டுக்கு வந்தாலும் மருமகனா என்ன பணிவிட செய்யணுமோ அதை நான் செய்வேன்றாங்க. பத்தியா மாறி, பத்தியா எப்படி எல்லாம் பேசுறாங்களோ. எல்லாரும் இப்ப ஒரு கட்சி, நான் மட்டும்தான் இப்ப வேற கட்சி பாத்தியான்றாங்க. உடனே மாறி வந்து, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? காலங்காத்தால இப்படி வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப என்னதான் தேவை? எனக்கு நான் செத்து போகணும், அதுதான் தேவை. எல்லாரும் சேர்ந்து என்னை ஒட்டு மொத்தமா முட்டாளாக்குறீங்க. நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா உங்களை கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட்டினாலும் ஆடலாம், அப்படி தானேன்றாங்க. உடனே வடிவு வந்து, தம்பி தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ராஜி எப்ப கதிரை காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணலன்ற விஷயம் தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்தே கதிர் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த நல்லவன் வல்லவன் தான் என் ஆத்தால வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னானான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காந்திமதி வந்து, அதுக்கு காரணம் முத்துவேல் தான். முத்துவேல் வந்து கதிர் கிட்ட கேட்டதுனாலதான் கதிர் என்ன வீட்டை விட்டு அனுப்புனா. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற ஆத்தா? புது புது புதிரா போட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல தான் நான் இருக்கேன். ஆனா எனக்கு எந்த விஷயமும் தெரியறதில்ல. ஆனா நீங்க தான் புது புது கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது புது கதையா இருக்குன்னு சொன்னதும் உடனே வடிவு வந்து, இல்ல தம்பி, அத்தை சொல்றது உண்மைதான். அவர் கேட்டுக்கிட்டதுனாலதான் கதிர் வந்து அத்தையே வீட்டை விட்டு துரத்துனாங்க. இதுதான் உண்மை. இந்த விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாம நீங்க சண்டை போடுவீங்கன்றதுனால இந்த விஷயத்த நாங்க யார்கிட்டயுமே சொல்லலன்றாங்க. அப்ப மொத்தத்துல இந்த வீட்டுல நான் ஒரு உதவாக்காரனா இருக்கேன், உங்களுக்கெல்லாம் அப்படிதானே சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க சக்திவேல் வந்து. ஆத்தா, கடைசியில நீயும் என்ன வந்து ஏமாத்திட்டல்ல, நான் கட்டுனதும் என்னை ஏமாத்திட்டல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேலுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் சக்திவேலுக்கு தெரிஞ்சா கதிர் மேல நம்ம முத்துவேலுக்கு இருக்கிற அபிப்பிராயம் மாறின மாதிரியே கதிர் மேல இருக்கிற அபிப்பிராயம் சக்திவேலுக்கும் மாறி குடும்பம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுமா, இல்ல அதே பகையோட தான் சக்திவேலு இருப்பாங்களா? கதிரை இனிமையாவே பார்ப்பாங்களா, இல்ல கதிரை மன்னிச்சு மருமகனா சக்திவேலு ஏத்துப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.